வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க எப்படியாவது நம்ம ஈஸ்வரியோட குடும்பத்துக்கிட்ட உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த குடும்பம் அப்படின்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பரமேஸ்வரி கோவில்ல நடந்து போகும் பொழுது மயங்கி விழுகுறாங்க. அப்ப ஹீரோ அந்த பக்கமா வர்றாரு. அந்த அம்மாவை பார்த்ததும் ஐயோ யாருமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த அம்மாவை தூக்குறாங்க. அவங்க நேரா ஹீரோவை பார்த்ததும் இல்லையா, சாப்பிடாம இருக்கிறனா அதனாலதான் எனக்கு இப்படி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி யாருமா நீங்க, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, உங்களுக்குன்னு குடும்பம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லையா எனக்கு இன்னும் யாரும் இல்லையே அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க எங்க வீட்லயே நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையா அதெல்லாம் வேண்டாயா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, வாங்க நான் உங்களை என் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நீங்க நல்லபடியா அங்கே இருந்தாலே போதும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் பாட்டி நேரா அவங்கள பார்த்து, வாயா யாரையா இவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி இவங்க வந்துட்டு கோவில்ல உட்கார்ந்து இருந்தாங்க பாட்டி, அதான் பாவமா இருந்துச்சுன்னு கூட்டிட்டு வந்தேன், மயங்கி வேற விழுந்துட்டாங்க, சரியா சாப்பிடல போல. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா நான் பாத்துக்கிறேன்யா. சரி இப்ப ஈஸ்வரி உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்காளா இல்ல குறைஞ்சு போயிருச்சா? ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, அத்தை இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்க, ஏனே தெரியல பாட்டி இப்படி கோவப்படுறாங்க. பாட்டி சொல்றாங்க, அவ என் மேல கோவமா இருக்காயா, அதாயா அவ உன் மேல கோவப்படுறா. சரி எல்லாமே என் மேலதான் தப்பு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்ல, அப்போ இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நாங்க கோவில்ல இருக்கோம் எங்கடா போன அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன அவ இப்படி பேசுறா? ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை அப்படிதான் கோவப்படுவாங்க, அதுக்கு என்ன பாட்டி பண்றது. பாட்டி சொல்றாங்க, சரியா நீ சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதும் பரமேஸ்வரி பாட்டி நேரா அவங்கள பார்த்து, வாங்கம்மா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க நேரா பாட்டிய பார்த்து, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு, இவரை போய் அந்த அம்மா ஏன் பேசுறாங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, அதை ஏமா கேக்குற, இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை சொல்றாங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா என் மருமக இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, அவ அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்கா, அவ கோவத்தை எப்ப குறைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. பாட்டி சொல்றாங்க, இன்னும் அவ என் மேல கோவமா இருக்கா அவ அம்மா இறந்ததுக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மா இந்த உண்மைய இத்தனை வருஷமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா இது மாதிரி சண்முகம் இருக்காருல்ல, அவருடைய மனைவிதான் நானு, ஆனா உண்மையான மனைவி கிடையாது, எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்த அவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு உண்மைய உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாரு. பட் என்னால உங்களை வந்து சந்திக்க முடியல, ஏன்னா நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க யாரு அப்படிங்கறத. இங்க பாருங்கம்மா, இந்த உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அந்த சிவகாமி அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்க கிடையாது, அதுக்கு அந்த முத்து தான் காரணம். அந்த முத்து யாருன்னு எனக்கு தெரியாது, அது எல்லாத்தையுமே என் புருஷன் சொல்லிட்டு இந்த டாக்குமெண்டையும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இது கேட்டதும் பரமேஸ்வரி அவங்கள பார்த்து, தெய்வம் மாதிரி வந்து என் குடும்பத்தையே ஒண்ணு சேர்க்க வந்திருக்கீங்க, இந்த ஆதாரம் போதும் வாங்க அப்படின்னு நேரா அவங்கள கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரிய நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏய் ஒன்னதான் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் எதுக்குடி இந்த வீட்டு பக்கம் வர அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இத்தனை வருஷமா நான் தான் உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு
என்னை எந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருக்க, என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க. ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் அத நான் கேக்குறதுக்கு தயாரா இல்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாம இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு, இந்த உண்மைய நான் உன்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாம என்ன நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன்னு. அப்போ பரமேஸ்வரி நேரா அந்த லேடி கிட்ட, இங்க பாருங்க, அந்த ஆதாரத்தை இந்த ஈஸ்வரி கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, கான்ஸ்டபிள் சண்முகம் இருக்காருல்ல, அவரு எனக்கு தெரியும். அவரு என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஆதாரத்தை இப்ப உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய அம்மாவோட இறப்புக்கு காரணம் வந்துட்டு இவங்க கிடையாது. உங்க அம்மாவோட இறப்பு ஒன்னும் அதிர்ச்சியில இறந்தது கிடையாது. அவங்களோட சாப்பாட்டுல எதையோ கலந்துருக்காங்க, அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் இது. எத்தனை நாளா இருந்தாலும் இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவர் இறந்திருக்காரு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகி அந்த பேப்பர்ஸ வாங்கி பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என் அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாதவன் மாதிரி இருக்கிறானே அந்த முத்து, அவனை உடனே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க அம்மா எதுக்காக இறந்தாங்க அப்படின்னே தெரியாம இறந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். கண்டிப்பா நான் இவனை சும்மா விட மாட்டேன். இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி நேரா முத்துவோட வீட்டுக்கு போறாங்க. முத்து ரொம்ப ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஈஸ்வரி நேரா முத்து கிட்ட போயிட்டு, டேய் முத்து அப்படின்னு சொல்ல, முத்து ஈஸ்வரிய பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஈஸ்வரி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, நீ பண்ண காரியத்துக்கு இங்க வந்து சத்தம் போடாம என்னடா பண்ணுவேன்? இங்க பாரு, எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம் நீதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்து. ஐயோ, இவளுக்கு எப்படி உண்மை தெரியும்? சரி, நம்ம வெளியில காமிச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு, உங்க அம்மா இறந்ததுக்கு ஒன்னும் நான் காரணம் கிடையாது. யாரு இந்த டிரைவர் பையன் சொன்னானா இல்ல இந்த பரமேஸ்வரி சொன்னாலா? இங்க பாரு, இவங்க எல்லாரும் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக என் மேல பழி போட்டு அவங்க குடும்பம் ஒண்ணு செய்யறதுக்காக இப்படி பண்றாங்க. நீ அவங்க சொல்றத நம்புறியா? இங்க பாரு ஈஸ்வரி, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. என் மேல பழி போடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு, இன்னைக்கு எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா என் கூட இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அம்மா கூட இல்லாம போனதுக்கு காரணமே நீதாண்டா. உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா முத்துவை பார்த்து, உன்னை இப்பவே அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. முத்து சொல்றா, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ வரல அப்படின்னா உன்னை இழுத்து கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைப்பண்டா அப்படின்னு முத்துவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நேரா அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் முத்துவை ஒப்படைச்சு, இங்க பாருங்க, இவன் தான் எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம். ஆனா தப்பே பண்ணாத அந்த பரமேஸ்வரி மேல நான் அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டேன். உங்ககிட்ட இதை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆதாரத்தை காமிக்கிறாங்க பரமேஸ்வரிய. அவங்க சொல்றாங்க, ஆமாங்கய்யா, இந்த அம்மா இவன் தான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணா. சேதுபதி ஐயா மேலயும் பரமேஸ்வரி அம்மா மேலயும் தப்பே கிடையாது. அவங்க தப்பே பண்ணாம இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இந்த முத்து தான் வந்துட்டு என் புருஷன் சண்முகத்தோட இருப்புக்கு கூட இவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க நேரா முத்துவை பார்த்து, டேய், நாங்க உன்னதாண்டா இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தியல்ல, உனக்கு இப்ப சரியான தண்டனை கிடைக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துவை கைது பண்றாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி நேரா அந்த பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, நீங்க மட்டும் என்கிட்ட வந்து உண்மைய நிரூபிக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியல. நல்ல வேளை நீங்க வந்து என்கிட்ட உண்மைய நிரூபிச்சிட்டீங்க. எங்க அம்மா எதுக்காக இறந்தாங்கன்னு இத்தனை வருஷமா நான் தெரியாம இருந்திருக்கேன். ஆனா உங்க மூலமா இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.